வாமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து தன்னோட 2 அடியில காலை எடுத்து 2 அடி வச்ச உடனே அந்த உலகத்தையே அளந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கார், யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் புலவர் திருவள்ளுவர். 1.25 அடியில வாழ்க்கையே அளந்துட்டாரு. இப்ப அவர் எழுதின ஒரு குறள்ல இருந்து ஒரு கதையை நாங்க நாடகமா செய்ய போறோம். என்ன குறள்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுக்குறோமோ அதை வந்து அவங்க கரெக்டா செய்வாங்களா, அந்த பொறுப்புக்கானவங்களா அவங்க அப்படின்றது கரெக்டா தெரிஞ்சு கொடுத்தோம்னா தான் அந்த பொறுப்பு வந்து கரெக்டா அதை நிறைவேற்றப்படும். அதுதான் இப்ப எங்க நாடகத்தோட கான்செப்ட். The next day. What happened, uncle? Why are you sad? It's nothing, children. You go on and play. No, tell us, why are you so worried? I have to go out of town on urgent business. I'm worried about who will water this garden while I'm gone. We are here. We have watched how you do it every day. Leave it to you. No. Don't worry. We will handle it. Now I am alright. Thank you so much, children. The next day. Listen me. We have to water every single plant here without missing one. Understood? I already watered this one. No, you didn't. I was watching. Still it's dry. I am telling you, I watered it with my own hands. And I'm telling you, I saw with my own eyes that you didn't. You idiot, if you keep arguing, I will break your head. Oh yeah, let's see who breaks whose head. Stop. What's going on here? I watered this plant with my own hands. She's lying. I have been watching all the time. She didn't. Shut up. You first shut up. Quiet. You just want to know if it was watered or not, right? It's simple. Just pull the plant out. If the roots were wet, it was watered. If they are dry, it wasn't. See, it was not watered. Great. If you pull out every plant, we can find out for sure. This is easy. 1, 2, 3, 4. We have watered every plant successfully. The next day. Singla, you made a mistake and damaged my garden. It was my mistake.
such a responsibility to those with no experience. இப்போ நீங்க இந்த கதையில பாத்தீங்களா, என்னன்னா ஒரு தோட்டக்காரன் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட அவர் ஏதோ வெளியூர் பயணம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாங்க தண்ணி ஊத்தலன்னு சண்டை போட்டு கடைசியில அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க தெரியுமா? செடியை பிடுங்கி பார்த்து அது ஈரமா இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்திருக்காங்க, இல்லைன்னா ஊத்தலன்ட்டு இருந்த எல்லா செடியும் பிடுங்கி போட்டாங்க. அதனால எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டா கொடுத்தாதான் அது வந்து கரெக்டா நிறைவேற்றப்படும். நன்றி.